ரைட். பர்சன்டேஜ் உளவியல் பார்க்குறோம். பர்சன்டேஜ் பார்த்தோன்னே ஆன்சர் போடுற மாதிரி. அதுக்கு என்ன பண்ணணும்? கான்செப்ட் புரிஞ்சிருக்கணும். சரியா? ஆமாம். பர்சன்டேஜ்னால் ஒன்றும் இல்லை, பின்னம் தான் பர்சன்டேஜ். பின்னத்தில் இது ஒரு டைப், அவ்வளோதான். பின்னம்னா என்ன? பின்னம் முடிச்சிருக்கணும். பேசிக் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் புரியும். முடிக்காதவங்களாம் போய் முடிச்சிருங்க. பின்னம்னா என்ன? பகுதி தொகுதி. அடுத்தவங்க சொல்கிற மாதிரி சொல்லக்கூடாது, நம்ம ஸ்டூடெண்ட் மாதிரி சொல்லணும். ஒரு முழுசு ஒன்று அல்லது ஒரு கேக்கு, ஒரு முழுசு எடுத்து குறிப்பிட்ட சம பங்காக வெட்டுறது. கரெக்டா? அதான் வந்து என்னது? பகுதி. 10. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கேக்கு எடுத்துக்கிறோம், ஒரு முழுசு எடுக்கிறோம், 10 சம பங்காக வெட்டுறோம், குறிப்பிட்ட பங்கு எடுக்கிறோம். அதான் பின்னம். இதை பகுதியுமா இதை தொகுதியுமா. சரியா? பின்னம் முடிச்சுட்டு வந்துருக்கணும், ஈஸியாக இருக்கும். நம்ம கிளாஸு வேறு கிளாஸ், ஸ்கூல் முடிச்சது அதெல்லாம் விட்டுருங்க. நம்ம கிளாஸ் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா இது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ரைட். இதை தொகுதியுமா. பகுதி தான் எதை குறிக்குது? எத்தனை சம பங்காக வெட்டுறீங்க. தொகுதி எத்தனை பங்கு எடுத்துருக்க அப்படிங்கிறது. ஒரு பங்கு எடுக்கலாம், 2 பங்கு எடுக்கலாம், 3 பங்கு எடுக்கலாம். இப்படி தானே. சதவீதம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த வெட்டுறல்ல பின்னனா 2ஆக வெட்டி ஒரு பங்கு எடுக்கலாம், 4ஆக வெட்டலாம், அல்லது 10ஆக வெட்டலாம், 2ஆக வெட்டலாம், அடுத்தது 1000 வெட்டலாம். வெட்டி சம்பாட்டு எடுக்கிறது. அதில் 1 லேக்கு 1 லட்சமாக வெட்டலாம், சம்பாட்டு எடுக்கிறது. அதில் 99 பங்காக வெட்டலாம், அல்லது 80 பங்காக வெட்டலாம். எப்படி வேணாலும் வெட்டலாம். பின்னங்கிறது. சரியா? சதவீதம் அப்படிங்கிறது 100 சம பங்காக மட்டும் வெட்டணும். அதான் சதம். சதம்னா என்னது? 100 சம பங்காக வெட்டி குறிப்பிட்ட பங்கு எடுத்தோம்னா அதுக்கு பேர் தான் சதம். இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு முழுசை, ஒரு முழு கேக்க அல்லது ஒரு முழுசை 100 சம பங்காக வெட்டி குறிப்பிட்ட பங்கு எடு அப்படின்னு சொன்னால் அதான் என்னது? சதவீதம். இப்போ சதவீதம் நத்திங் பட் என்னது? பின்னம் தான் சதவீதம். பின்னம்னா நீ எத்தனை பங்காக வேணாலும் வெட்டிக்கலாம். ஆனால் சதவீதம்னா 100 சம பங்காக மட்டும்தான் வெட்டணும். அவ்வளோதான், முடிஞ்சிருக்கு கதை. இதோட முடிஞ்சு சதவீதம். ஓகேவா? சரி. ஓகேவா? அவ்வளோதாங்க. இப்போது 1% அப்படின்னு வச்சுக்கோங்க. 100 பங்காக போட்டு ஒரு பங்கு எடுன்னு அர்த்தம். அவ்வளோதான். ஒரு முழுசை, ஒரு முழு கேக்க 100 சம பங்காக போட்டு ஒரு பங்கு எடுன்னு அர்த்தம். அதான் 1%. அப்போ 2% என்னது? 200. 100 சம பங்காக போட்டு 2 பங்கு எடுத்தால் 2%. 10%. 100 சம பங்காக ஒரு முழுசு அப்படிங்கிறது 100%. ஓகேவா? ஒரு முழுசுனா 100, ஒன்றுனா 100%, ஒரு கேக்குனா 100%. ஏன்னா 100 சம பங்காக தானே வெட்டுறோம். ஸோ 100 சம பங்காக போட்டு 5 பங்கு எடுக்கிறீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? 5%. 5% என்ன? 5% என்ன? இப்போ தானே இப்போ சொன்னதை சொல்லுங்கள். ஒரு முழுசை அல்லது ஒரு கேக்க 100 சம பங்காக போட்டு 5 பங்கு எடுத்துருக்கோன்னு அர்த்தம். இதை தான் இப்படி எழுதுகிறாங்க. இந்த கிராஸ் இருக்குல்ல, ஒன்றும் கிடையாது. இப்போது இந்த ஒரு கோடு 1, 2 2 0 அப்படி வச்சுக்கோங்க. அப்படி தான் மாற்றிருக்காங்க. ஏன்னா சுருக்கமாக கொடுக்கணும் மூளைக்கு, அதுக்காக தான். இந்த 2 நிமிஷம் தான். 2 நிமிஷம் முடிஞ்சுன்னா முடிஞ்சு போச்சு. கரெக்டாக புரிஞ்சுருந்தீங்கன்னா. இது ஒழுங்காக புரியலை, ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிட்டு உக்காந்துருந்தீங்கன்னா அது உட்காந்து ரிவிஷன் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், நல்லாவே இருக்கும். இந்த 2 நிமிஷம் இவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ரைட். இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம். 100% அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கேக்கு இப்படி எழுதலாமா? ஒரு கேக்கு எடுக்கிறோம், அதை 100 சம பங்காக போட்டு 100 பங்கு எடுத்துட்டோம். எழுதாமா?
91%. சதவீதம்னு போட்டாவே 100 பங்காக தான் வெட்டணும். பின்னம் தான் அது. 100 91. ஓகேவா? ரைட். ஒரு நம்பர், எந்த நம்பராக இருந்தாலும் சரி, அதோட 1% கண்டுபிடிக்கணும்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, எந்த நம்பராக இருந்தாலும் சரி 1%. இப்போது 5 இருக்குது, 5ஓட 1% கண்டுபிடிங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 100 சம பங்காக போட்டு ஒரு பங்கு எடுக்கணுங்கிறது. கரெக்டா? 5இன் 1% எவ்வளவு? ஓகேவா? அது எந்த நம்பராக இருந்தாலும் சரி என்ன பண்ணணுன்னா 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 1%. அது எந்த நம்பராக இருந்தாலும் அதோட 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுன்னா 1%. ஒரு நம்பரில் புள்ளி எங்கே இருக்கும்? ரைட் சைடில் எங்கே இருக்கும்? அதை தள்ளி வைக்கணும். 1 டிஜிட்டு 2 டிஜிட்டு புள்ளி வச்சு 0 5. அப்போது 5ஓட 1%, 5 100 எடுத்துக்கணும். 5னா 100 பங்கு, 100%ன்னு அர்த்தம். 5இன் 1%. எந்த நம்பராக இருந்தாலும் 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா அந்த நம்பரோட 1%. இப்போ பார்த்தோன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சு போச்சு. பார்த்தோன்னே சொல்லுங்கள் பார்ப்போம். 1000இன் 1% எவ்வளவு? அவ்வளோதான். 50இன் 1%. 0.5. ஓகேவா? ஒரு டிஜிட் இங்கே இருக்குது புள்ளி, இங்கே வந்துடுது சுழி. தமிழில் வந்து சுழின்னு சொல்லுவாங்க. சுழிக்கு வந்துட்டு புள்ளிக்கு ரைட் சைடில் இருந்ததுனாக்கா ஆமாம் வந்துடுச்சு. அதுக்கு வேல்யூ கிடையாது சுழிக்கு. ஒரு டிஜிட் இன்னொரு டிஜிட் தள்ளி வச்சா 0.5. அப்போது 50இன் 1% எவ்வளவு? 0.5. அவ்வளோதான். அடுத்தது 10% கண்டுபிடிக்கிறது. எந்த நம்பராக இருந்தாலும் சரி, ஒரு எண்ணோட 10%. இப்போ 50இன் 10% எவ்வளவு? 1% அளவு 5. 0.5 10%. 5 0.5 எவ்வளவு? சாரி 10 0.5 எவ்வளவு? 5 0.5 2.5. 10 0.5 எவ்வளவு? 5. அவ்வளோதான். சரி, அதை விட்டுருங்க. அப்படியும் போகலாம். இன்னொரு ரூட். எந்த நம்பராக இருந்தாலும் அந்த நம்பருக்கு ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா, இங்கே புள்ளி இருக்குது, ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா அந்த எண்ணோட 10% கிடைக்கும். அப்போ 50ஓட 10% எவ்வளவு? 5. முடிஞ்சு வச்சு. 50ஓட 5% எவ்வளவு? 0.5. ஆமாம். 50ஓட 10% 5. எப்படி 0.5 சொன்னீங்க? 50ஓட நான் 5% கேட்டேன். 5% இது 10% 5. அதில் பாதி எவ்வளவு? 5%. அப்போ 10% 5ங்க. அதில் பாதி, அப்போ 5ல் பாதி எவ்வளவு? 5%. சதவீதத்தில் கேட்குறேன். 2.5 அப்படி மாற்றிக்கலாம். எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை இந்த மெத்தடில் அதோட சதவீதத்தை கண்டுபிடிச்சிடலாம். சதவீதம்னா என்ன சொல்லுங்கள்? ஒரு எண் அப்படின்னா அது 100%. சரியா? 100 சம பங்காக வெட்டி அதில் குறிப்பிட்ட பங்கு எடுத்தால் அதானது அந்த இதோட சதவீதம். ஒரு எண்ணை 100 சம பங்காக வெட்டி 5 பங்கு எடுத்தால் எத்தனை சதவீதம்? ஒரு எண்ணை 100 சம பங்காக வெட்டி 6 பங்கு எடுத்தால் எத்தனை சதவீதம்? 6%. கிளியரா? அவ்வளோதான். 1% கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? எந்த நம்பராக இருந்தாலும் 2 டிஜிட் தள்ளி பின்னத்தை முடிச்சுட்டு வந்துருக்கணும். பேசிக் கிளாஸ் முடிச்சிருந்தீங்கன்னா இது சூப்பராக இருக்கும். ஓகேவா? நம்மளுது வேறவங்கள தான் கிடையாது. அதெல்லாம் நொடிப்பு படிப்பு இல்லை. நம்ம கிளாஸ் பின்னம் முடிச்சிருந்தீங்கன்னா ஈஸி. ஓகே, அவ்வளோதான். இப்போ மெட்டீரியல் இருக்குது, எடுத்துக்கோங்க, சால்வ் பண்ணுங்கள். எடுத்து அனாலிசிஸ் பண்ணுங்கள்.
பார்த்துட்டு வரணும், அவ்வளோதான். இன்னும் முடிஞ்சு போச்சு. எது முடிஞ்சிச்சு? சதவீதம் முடிஞ்சு போச்சு. ஆமாம், ட்ரை பண்ணிவிட்டு வாங்க, நாளைக்கு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சதவீதம் இருக்கா? சரி, இப்போ வேணால் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 2-3 போடுவோம். 10,000 11% எவ்வளவு? 10,000 11% எவ்வளவு? 1000 எழுதவே தேவையில்லை, அப்படி அப்படின்னு வந்துடும். கரெக்டாக அவன் மூளைக்கு மட்டும் புரிய வச்சுட்டுனா போதும். ஃபார்முலா தேடாது, எதுவும் தேடாது. எப்படி சார் 10% எவ்வளவு? ஒரு டிஜிட் தள்ளினா 10%, 1000. 1000 எவ்வளவு? 10%. 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 1%. எவ்வளவு? 100. புரிய வைக்கிறதுக்கு தான் நீ எழுதணும். இப்போ உனக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் எழுதுகிறேன். இல்லை என்னாச்சு, டக்குன்னு பார்த்தோன்னு சொல்லுதா மூளைக்கு ப்ராப்பராக சொல்லி கொடுத்தீங்கன்னா குழந்த மாதிரி உங்கள் மூளை பட்டாசு கிளப்பிட்டு அது வரல போயிட்டு பார்த்தோன்னு சொல்லல ஆன்சர். எப்படியா பார்த்தோன்னே ஆன்சர் சொல்ல முடியும் அப்படிம்பாங்க. இப்படி தான் சொல்ல முடியும். புரிஞ்சிருந்தீங்கன்னா சொல்லும். உன் மூளை சாதாரண மூளை கிடையாது. கம்ப்யூட்டர்லாம் உன் மூளைக்கிட்டு பிச்சு எடுக்கணும் கம்ப்யூட்டர்லாம். சரியா? ஆமாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டரில் ஒன்று சேவ் பண்ணி வச்சுருங்க நிறையா. அது சேர்ச்சில் போய் கொடுங்களேன், ரோல் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் என்ன எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும், லேட்டாகும். அதே 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்போ அந்த விஷயம் நடக்கும்பொழுது ஏதாவது ஒரு பாட்டு கேட்டிருப்பேன். அந்த பாட்டு கேட்டோம்னா அந்த விஷயம் கண்ணுக்கு முன்னாடி ஞாபகம் வரும்பார். இப்போ யார் வேகம் அதிகம்? மனித மூளை தான். கம்ப்யூட்டர்லாம் சும்மா பிள்ளைகா. அதை ப்ராப்பராக நம்ம ட்ரெயின் பண்ணணும், அவ்வளோதான். பார்த்தோன்னே ஆன்சர் வரும் டக்குன்னு. இந்த ஃபார்முலா வச்சு கெடுத்து விட்டு நாசம் பண்ணிட்டானுங்க. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, ஃபார்முலாவையும் தெரிஞ்சுக்குவோம். அவன் ஃபார்முலா இல்லையானு ஒன்று அங்கே கேட்பானுங்க, திடீர்னு ஃபார்முலாம் கேட்டு போடுவானுங்க. சரியா? சதவீதம் அதுக்கான ஃபார்முலா. சதவீதம் ஈக்குவல் டு ஒரு எண்ணோட சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா, சரியா? அடிப்படை எண் எந்த எண்ணு கண்டுபிடிக்கணும், அதான் அடிப்படை எண். அடிப்படை எண் எந்த எண்ணில் கண்டுபிடிக்கணுமோ அதான் அடிப்படை எண். இன்ட்டு எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்கணுமோ அதை 5%, அதான் x/100. x/100 இதுதான் ஃபார்முலா. அப்போ இந்த எண்ணோட நீ எத்தனை சதவீதம் கேட்குறியோ அத்தனை சதவீதம் கிடைக்கும் உனக்கு. புரிஞ்சதா? இப்போ எப்படி சார் இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னாக்கா, அடிப்படை எண் இப்போது 10,000ன்னு 6,000 வச்சுக்கோ. 6,000 5% காண்க. நீங்கள் இப்போ தெரிஞ்சவொன்னே பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க. எவ்வளவு பார்த்தோன்னே? 10% 600, அதில் பாதி 5%, 300ன்னு சொல்லிடுவீங்க. பட் இதையும் தெரிஞ்சுக்கங்க. அவன் இப்படி போடுமா ஒருத்தன், நீங்கள் போய் இந்த மாதிரி பார்த்தோன்னு சொன்னோன்னா அவனுக்கு இல்லடா இவ்வளோ குயிக்காக போடுறான் நம்மளோட எங்கே ஃபார்முலா சொல்லுமா. அதுக்கு நீங்கள் சலைச்சவனாக இருக்கக்கூடாது. ரைட், சதவீதம் கண்டுபிடிக்கணும். அடிப்படை எண் எவ்வளவு? அடிப்படை எண் இதில் 6,000 இன்ட்டு x/100. எத்தனை சதவீதம்? 5%. அதனால் 5 போட்டுருங்க. 5/100. இதே எப்படிலாம் எழுதலான்னு பாருங்கள். இந்த இதை ஈக்குவேஷனை இப்படி எழுதினாலும் ஒன்று தான். 6,000 இன்ட்டு 5/100 இப்படி எழுதினாலும் ஒன்று தான். ஓகேவா? அடுத்தது 6,000 இன்ட்டு 5 இப்படி எழுதினாலும் ஒன்று தான். எல்லாம் ஒன்று தான். இப்போ 6,000 எத்தனை சமபங்கா வெட்டணும்னு சொல்லியிருக்காங்க? 100 சமபங்கா வெட்டி எத்தனை பங்கு வேணுங்கிறான்? 5 பங்கு கேட்குறான். எந்த ஒரு எண்ணாக இருந்தாலும் 100ஆல் டிவைட் பண்ணினா 100 சமபங்கு போட்டு ஒரு பங்கு கிடைக்கும். 5ஆல் டிவைட் பண்ணினாக்கா அந்த நம்பர் 5 சமபங்கு போட்டால் ஒரு பங்கு எவ்வளோன்னு கிடைக்கும்.
சரியா? 10ஆல் டிவைட் பண்ணினா அந்த என்ன 10 சம பங்காக போட்டினா ஒரு பங்கு எவ்வளோன்னு கிடைக்கும். இப்போ நமக்கு எத்தனை சம பங்காக போடணும்? 100 சம பங்காக போட்டு ஒரு பங்கு வேணும். அப்போ 6000 100ஆல் டிவைட் பண்ணினாக்கா 100 சம பங்காக போட்டு ஒரு பங்கு கிடைக்கும். ஓகேவா? ஒரு பங்குன்னா எத்தனை சதவீதம்? 100 சம பங்காக போட்டு ஒரு பங்கு எடுத்தால் எத்தனை சதவீதம்? 1%. சரியா? சரி, 100ஆல் அடிங்க. எவ்வளவு? 60. 60ங்கிறது எவ்வளவு? ஒரு பங்கு 1%. 1%ம்னா என்ன? 100 சம பங்காக போட்டு ஒரு பங்கு எடுக்கிறீங்க, அதான் 1%. புரிஞ்சுதா? கரெக்ட், ப்ராப்பராக அதுக்கு சொல்லிக் கொடுங்க மூளைக்கு. இப்போ ஒரு பங்கு கிடச்சிருச்சு. ஒரு பங்கு எவ்வளவு? 60. எத்தனை பங்கு வேணும் உங்களுக்கு? 5 பங்கு. அப்போ 5 60 எவ்வளவு? 300. பெருக்கல் தான் என்னது? கூட்டல் தான் பெருக்கல். அப்போ 5 60, 5 × 60 அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 × 60 அப்படின்னா என்ன அர்த்தம்? பேசிக் முடிச்சிருக்கணும் நம்ம கிளாஸை. சரியா? 60 + 60 + 60 + 60 + 60 கற்றுக்கிறதுக்காக, மூளைக்கு புரிய வைக்கிறதுக்காக இது தாண்டா இது அப்படின்னு சொல்லி கொடுங்க. அவ்வளோதான். இப்படி தான் போடுவாங்க ஃபார்முலா படி என்ன நடக்குதுன்னு. நம்ம என்ன பண்ணிட்டோம்? டேரெக்டாகவே போட்டிங்க. என்ன போட்டிங்க டேரெக்டாக? ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 10%. அதில் பாதி எவ்வளவு? 5%. சரியா? இது 10%. அதில் பாதி 5%. 300. 10% 600, 5% 300. அவ்வளோதான். அப்படி பார்த்தோன்னு சொல்லுவோம். டக்குன்னு எழுதவே தேவையில்லை. அவன் உட்காந்து எழுதிட்டு இருப்பான். மேத்தமெட்டிக்ஸ்னாக இருக்கட்டும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக இருக்கட்டும், என்னம்மா பண்ணுவீங்க? எழுதி தானே அவங்க ஃபார்முலா எழுதி அடித்து கிடிச்சு. ஏடா பார்த்தோன்னே சொல்கிறத போயிட்டு அவ்வளோ நேரம் எழுதி நம்ம டைம் வேஸ்ட்டு. இப்படி எத்தனை செகண்ட் சொல்லுவான் நிறைய பேர். சார் உளவியலில் போய் மாட்டினேன் சார், நேரம் ஆயிடுச்சு சார் அப்படிமா. உளவியலில் நேரமே ஆகாது, புரிஞ்சிருந்தா. அது மேக்ஸ் இருக்குது பாருங்கள். மேக்ஸே எனக்கு வராது சார், மேக்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது, மொக்காது. புரிஞ்சிருந்தா. புரியலாம். ஃபார்முலா மனப்பாடம் பண்ணணும், அது ஒரு பெரிய கொடுமை. எழுத்துக்களையும் வார்த்தையும் மனப்பாடம் பண்ணுறதுங்கிறது ஒரு பயங்கரமான கொடுமை. அர்த்தம் புரியாமல் மனப்பாடம் பண்ணுறது, அந்த செயலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பண்ணாதீங்க. சரியா? ரைட். அவ்வளோதான். இப்போ ஒரு சம்மு போடுறீங்களா? 1500 3% என்ன? 1500 3% என்ன? ஓகேவா? எப்படி இருக்கு? அவ்வளோதான். சரி சார், கிரிட்டிக்கலாக கேளுங்க சார்மா. நீ கற்றுக்கிட்டனால ஈஸி. சரியா? அவங்க இப்படிலாம் கேட்கமா, அங்கேயும் இப்படி தான் கேட்பான். அவ்வளோதான். சரி, அதே இது 1500ல் 1.5% கேட்குறான். ஆ 700. அவசரப்படக்கூடாது. ஃபஸ்ட்டே தப்பாக பண்ண அப்படின்னா கடைசி வரைக்கும் தப்பாகவே போயிட்டுருக்கும். 1% எவ்வளவு? 15 ரூபா. 1%. அப்போ 1/2% எவ்வளவு? அதில் பாதி 7.5. என்ன சார் காலையிலேயே 7.5யா? அப்போ என்ன வரும்? 22.5. அம்பது தான். கஷ்டமா? அம்பது தான். 11.5% கண்டுபிடிங்கிறதுக்கு இப்படி நீங்கள் எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சா பார்த்தோன்னே சொல்லலாம். 11.5% இவ்வளோ நேரமா? 172. அவ்வளோதான். எழுதுனீங்களா? எழுதலை. அம்பது தாங்க. இதே மாதிரி தான் எல்லாமே. நல்லா புரிஞ்சுக்கிட்டுனா பார்த்தோன்னே ஆன்சர் வரும். உளவியல் எனக்கு டைம் ஆயிடுச்சு சார், அதெல்லாம் கிடையவே கிடையாது. புரிஞ்சுக்கணும், கொஷினை புரிஞ்சுக்கணும். பார்த்தீங்கன்னா ஆன்சர் போட்டு படப்படன்னு ஐயோ ஞாபகம் இல்லை அந்த டென்ஷன்லாம் இருக்கக்கூடாது. ரிலாக்ஸாக கொஷினை புரி பாரு, இதான் வரும். சரியா? அதான் சொல்லுவேன். கரெக்டாக ப்ராப்பராக புரிஞ்சிருந்தீனாக்கா 5 வருஷத்துக்கு முன்னாடி அவன் ரொம்ப ஜூனியரு, அவன் எம்எஸ்சி ஃபிசிக்ஸு, அப்புறம் ஐபிபிஎஸ்சி 7-8 வருஷம் படிச்சுக்கிட்டு இருந்தான். 4-5 வருஷம் இருக்கும். மேக்ஸ் என்ன பண்ண அவன் பார்த்தோன்னே சொல்லணும். அவனை நான் இங்கேயே தான் உட்காந்து போடுறோம்.
அவன் கடக்கடன்னு எழுதுவான். நான் பார்த்துட்டு தான்டா ஆன்சரும்பேன். சார் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா, சரி வேறு புக்கு எடுத்துகிட்டு வந்து காமிடாம. அதேமாதிரி நீயே ஒரு சம்மு சொல்கிறாம பார்ப்போம். அவன் கடக்கடன்னு எழுதுவான். அவன் இப்படி இப்போ பேனை வச்சு எழுதுறதுக்குள்ளே நான் கொஸ்டினே 2 தடவை பார்த்துட்டு ஆப்ஷன் தான் கொடுத்துட்டானே அவன். இதுதான் ஆன்சர், இதுதான்டா. அன்னையிலேருந்து அவன் வரதே கிடையாது. ரெகுலராக வந்து படிப்பாங்க நைட்டில், அன்னையிலேருந்து வரதே இல்லை. ஏன்னா நம்ம மேத்தமேட்டிக்ஸ் பயங்கர புலி. சரியா? நான் ஆர்ட்ஸு, 10th முடிஞ்சு போச்சு மேக்ஸு. இந்த ஆள் நம்மளை பீட் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள காம்ப்ளெக்சிட்டி, அவனுக்கு எனக்கு வித்தியாசம். அவன் ஃபார்முலா படி போடுறான், நம்ம என்ன பண்ணுறான், கான்செப்டை புரிஞ்சு போடுறோம். ஃபார்முலாங்கிறது என்னது, நான் சொல்கிற மாதிரி அது ஒரு மேப்பு. புதுசாக ஒரு ஊருக்கு போகிறல்ல, அப்போ அந்த மேப்பு யூஸ் பண்ணுறோம்ல, அதுதான் ஃபார்முலா. 10 வருஷமாக அதே ஊரில் இருக்கிற மேப் வச்சா போவா, தெருவா அங்கே போகணுன்னா உன் மூளை கரெக்டாக மேப் மைண்டில் போட்டுரும். இந்த சந்துக்குள்ளே அங்கே அங்கே போகணும், அங்கே தான் இருக்கும், டக்குன்னு போயிடுவேன். மேப் யூஸ் பண்ணுவேன். அதுதான் இது. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஊர் சந்து பூந்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன்னு அர்த்தம். குயிக்காக போய் இறங்கிடுவாங்க. புரிஞ்சுதா? அவ்வளோதாங்க, இவ்வளோதாங்க சதவீதம். ரைட். அதை போய் புரிஞ்சு சால்வ் பண்ணிட்டு வரணும். நம்ம மெட்டீரியல் இருக்கிறத போய் பாருங்கள். நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு கேட்பேன், கேள்வி கேட்பேன், எக்ஸ்பிளைன் பண்ணணும்.